கேள்விப்பட்டிருக்கேன், பட் நாங்கள் மீட் பண்ணி ஒர்க் பண்ணது இல்லை. பட் ஐ ஆல்வேஸ் டேக்கன் அப் பேக். நல்ல ஒரு ரோல் பண்ணணும், நல்ல ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து பண்ணணும். ஓகே, அவருக்கு எவ்வளோ இருக்கு. ஸோ இந்த டீம் அண்ட் விஷ்ணு விஷால் எல்லாம் வந்து இவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க. ஷூட்டிங் போயிட்டே இருக்கு, அவங்க போயிட்டு ஏங்க நீங்கள் இந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்களா, ஒரு ஹீரோ அப்படியே இங்கே கிடக்குறாரு, இந்த படம் நல்லா வரணும், இந்த ஷார்ட் நல்லா வரணும், நம்ம சொன்ன விஷயம் நல்லா வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமாவை நேசிக்கிற, சினிமாவை காதலிக்கிற, சினிமாவை அவ்வளவு எப்படி சொல்றது, அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். சில பேர் பணத்துக்கு வருவோம், சில பேர் ஓகே இது என் வேலை அப்படின்னும். பட் அவருக்கு இதுதான் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு சுவாசிக்கிற ஹீரோ, வெரி ஹாப்பி. லைக் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு ஷார்ட் நல்லா வரணுன்றதுக்காக. அவுட்ஸ்டாண்டிங். அதே மாதிரி இந்த டைரக்டர் வந்து பிரவீன், இத்தனோடு ஒரு அந்த கரெக்டாக சொல்லுங்க. இது மாதிரி சின்ன மெட்டிகுலஸ் டைரக்டர். ஸோ அவரும் இங்கே தான் இருக்காங்க. இட்ஸ் ஆல் த பெஸ்ட். சினிமாவை எவ்வளோ தூரம் நேசிக்கிற நீங்கள், உங்களுக்கு எப்பவும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி, despite the orange alert, மீடியா அண்ட் ஆரியன் மூவியை சப்போர்ட் பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Okay, start with Gibran sir. I loved since I'm your, I mean, I'm the guy. Since I'm the guy came out, I've been obsessed with it. I'm sorry for pronouncing it wrong, but I really loved it, and I'm really looking forward for all the other songs to come out. So yeah, that and Harish, the OP for page no remember, but he's not here. I loved every visual, like every frame was very beautiful, and it was nice working with you, sir. So Selva Raghavan sir, actually உங்க பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும் சார், because of the strong character you are, and so மூவில I'm really excited to see watch you that. And Shraddha Garu, I've heard a lot about you, and to meet you today is a really great thing. It's been because முன்னாடி நிறைய ஷூட்ல மீட் பண்ணிருக்க வேண்டியது, but I kept missing it, and I really love your work in each and every film that you do, Telugu films and all that, and it's nice meeting you today. Yeah, Praveen sir, so thank you so much for giving me this opportunity and for trusting me with this role. And நான் வளர என்ஜாய் செய்யுது this whole shoot. And I want to thank VV Studios for taking such good care of us. நிறைய டிஃபிகல்ட்டான லொக்கேஷன்ஸில் it was difficult to shoot in such locations, and they made it easier for us. The whole production team made it easier for us. So thank you so much for that. And Vishnu Vishal sir, sir, it was great working with you, sir. I learned a lot from you. And I want to say more, but on a pre-release event, so thank you so much, sir. It was a pleasure working with you. Thank you so much. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் ரிலீஸ் ஓஹோ இந்த பேபிக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸுக்கு மனமார்ந்த நன்றி. ஆரியன் ஒரு எக்ஸைட்டிங் த்ரில்லர். உண்மையிலே என்ன சொல்றது, நீங்கள் என்னதான் டிஷர்ட்டில் போட்டாலும் நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் வித் ராட்சசன், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நான் 2 படமுமே என்னோட ஃபேவரட். ராட்சசனே நான் நடிச்சிருப்பேன், ஐ டிட் அ கெட் ரோல். பட் இந்த படம் வந்து இந்த கதை கேட்கும்போது ஒரு டாக் வந்தது, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு டைரக்டர் பிரவீன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிளிஃபை பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி டைரக்டர். ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டே அழகாக எடுத்திருக்காரு. நம்ம எல்லாருமே த்ரில்லர் ஜானரோட எல்லாருமே ஃபேனாக இருப்போம். ஸோ த்ரில்லர் ஜானர் ஃபேனர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் பை ஹரிஷ் அண்ட் ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் பை விஷ்ணு விஷால். அவருக்கு போலீஸ் ரோலுக்கு ஹோம்ஒர்க் பண்ணவே வேண்டாம், ஏன்னா அவங்க வீட்லேயே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பா, அதனால போலீஸ் ரோல் வந்து பிச்சு எடுத்துடுறாரு. எனக்கு ஆக்டர் விஷ்ணு விஷாலோட தான் ஃப்ரெண்டு, ப்ரொடியூசர் விஷ்ணு விஷாலோ நான் ஃப்ரெண்டு கிடையாது.
அவ்வளோ ஒரு என்ன சொல்றது ஒர்க்குன்னு வந்துட்டா ரொம்ப 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாரு. அங்க செவன்த்துக்கு தெரியும், இங்க எடிட்டருக்கு தெரியும், ஜிப்ரான் சருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவாரு, திடீர்னு கூப்பிட்டு ஒரு நைட் ஒரு 11 மணிக்கு எங்க வீடு கிட்ட ஒரு பாட்டு வந்திருக்கு கேளு அப்படின்னு. பாட்டு கேட்டோம், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டை போடுவாரு, இது எப்படி இருக்குங்க, நமக்கு அப்படியே கண்டாக்டிட்ட போன மாதிரி இருக்கும். ஒரு லென்ஸை போடுவாங்க, அப்படியே நல்லா தான் தெரியும். திரும்பி இன்னொரு லென்ஸ் போட்டு இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் முடிக்கும் போது காலைல 5 மணி ஆகும். வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் நல்லா பாட்டு பாடுவாங்க. 2 பாட்டோட அந்த பாட்டு பெருசா இருக்கும். ரொம்ப 24 ஹவர்ஸ் டெடிகேஷன். பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு பிகினிங் ஃபுல்லாவே என் கெரியர்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ், நலன் இவங்களோட இருக்கேன். டேரக்டர்ஸோட ஒர்க் எவ்வளோ சீரியஸ் எனக்கு நல்லா தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் என் பேர் போட மாட்டாங்க அவங்க 2 பேருமே. ஆனா ப்ரொடியூசரோட ரோல் வந்து இருக்கிறதுலே டஃபஸ்ட்னு நான் பக்கத்துல இருந்து பார்த்து கத்துக்கிட்டேன். ரியலி உண்மையிலேயே இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டா அவங்க ஃபேமிலி கஷ்டப்படும், பட் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டா இண்டஸ்ட்ரியே கஷ்டப்படும். ஸோ ப்ளீஸ் என்ன சொல்ற, என்கரேஜ் ஆல் தி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அண்ட் உங்க ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எல்லா படத்துக்கும் தேவை. அதை கண்டிப்பா நீங்க எப்பயுமே கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த படத்துல நான் வந்து நியூஸ் ரீடரா பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண ரோல்லேயே நான் கஷ்டப்பட்டது இந்த ரோல் தான். ஏன்னா நியூஸ் படிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியாவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா அப்படியே பார்த்து எனக்கு டெலிபிராம்டரும் இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நியூஸ் ரீடரை பத்தி நீங்க சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். சோபனா ரவி. அவங்க நியூஸ் படிக்கும்போது அவ்வளோ பிடிக்கும். மாடுலேட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த படத்தை நடிக்கும்போது லைட்டா 2 இடத்துல கொஞ்சம் ட்ராமா பண்ண அவர் டேரக்டர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் வேணாம், நியூஸ் படிங்க அப்படின்னு. ஸோ ஹாப்பி டு பி இன் திஸ் பார்ட் ஆஃப் இட் ஒண்டர்ஃபுல் த்ரில்லர். ஆல் தி ஆர்டிஸ்ட், மான்சா சௌத்ரி, ஸ்ரதா மேடம் அண்ட் ஸோ எக்ஸைட்டட். எனக்கு வந்து இந்த படத்துல வந்து செல்வராகவன் சாரோட பெரிய ஃபேன். நான் வந்து பார்த்து அவரோட எல்லா படமுமே ரொம்ப பிடிக்கும். அவர் இருக்காருன்னு எக்ஸைட்மெண்ட். பட் எங்களுக்கு காம்படிஷன் இல்லை. இன்னைக்கு நான் பக்கத்துல செல்வராகவன் சாரை மீட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். சார் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார், தேங்க்யூ ஸோ மச், யூ ஹவ் டன் அ கிரேட் ரோல். அதை நான் சொல்லக்கூடாது, பிகாஸ் யூ ஆல் நோ ஹவு கிரேட் ஹி இஸ், பட் ஹி ஹஸ் டன் அன் அமேசிங் ரோல். ஜிப்ரான் சார், அமேசிங் மியூசிக், சூப்பர்ப், அண்ட் சான் லோகேஷ் and art director sir and Manu Anand, thanks for coming. Thank you so much. Hello everybody. My father has been working really hard for this movie called Aryan for you guys. I feel very honored to have a movie named after me. Please watch it in theaters from October 31st onwards. I hope you all enjoy it. Thank you. Sure, we're going to be enjoying your father's film, Aryan. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஓகே, கமெண்ட்ஸில் எல்லாம் கேட்குறதே வந்து ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்குமா அப்படின்னு தான் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது. பிகாஸ் எங்கள் கொலாபரேஷன் என் லைஃபே சேஞ்ச் பண்ண ஒரு கொலாபரேஷன். அண்ட் அதுக்கப்புறம் இட்ஸ் செகண்ட் ஒன். பட் எனக்கு ராட்சசனுக்கும் ஆரியனுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ராட்சசனில் வந்து வில்லன் யாருன்னு இன்னும் அது பெரியர் தான் வந்து அவ்வளோ நேரம் செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம். பட் இங்கே ட்ரெய்லர்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு நரேஷனாக, மியூசிக்கல் நரேஷனாக அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவுமே இருந்துச்சு. அண்ட் செல்வராகவன் சார் அவர் டேரக்டராக தெரியும். அண்ட் அவரோட மோட்டிவேஷனல் வீடியோஸ் ஐ ரியலி லைக் யூடியூப்ல. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பல இடங்கள்ல அந்த ஃபேன் சொன்ன மாதிரி கியூஸ் எடுத்து கொடுக்கறது வந்து அமேசிங். தேங்க்ஸ் லாட் சார். ஐ ஹானர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இங்கே எல்லாரும் டீம் நாங்கள் எல்லாருமே அடிக்கடி ஒர்க் பண்ணியிருக்கோம். டிஎன்ஏ ஜென்சோவை டிட் அண்ட் மாராக்கு அப்புறம் கிட்ட. ஸோ இப்போ அடிக்கடி மீட் பண்ணுற ஒரு டீம். அண்ட் எக்ஸைட்டட். அண்ட் எனக்கு வந்து நிறைய நேரம் எடிட்டர்ஸ்க்கு வந்து கிரெடிட்ஸ் அந்த அளவுக்கு போகாது. பிகாஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க வந்து ஓகே மியூசிக் அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி ஃபேன் மாதிரி நிறைய எடிட்டர்ஸோட ஒர்க் இருக்குது. ஏன்னா பிகாஸ் எங்கள் ஒர்க் எவிடென்ட்டாக தெரியறதுக்கு அந்த மார்க்கர்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் சவுண்ட் ட்ராக்கை வச்சு திரும்ப ரீசிங்க் பண்ணுறது, ஃபேன் வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார். அண்ட் ராட்சசனுக்கும் வெளில பார்க்கும்போது எனக்கு கிரெடிட் கிடைக்கும். பட் ஹீ பிளேஸ் அ மேஜர் ரோல். அது இதுலேயும் எனக்கு வந்து அழகாக லைக் பால் போட்டு கொடுக்கறது எல்லாமே he has done. And அந்த collaboration I really love working with San. And of course I talked about my director. First நான் ஃபிலிம் பார்த்த உடனே
இதை ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்டை இவ்வளோ தெளிவாக நரேஷனோட சொன்னது. அண்ட் மோர் ஓவர் இதை ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் பிரவீன் டன் அ கிரேட் ஜாப். இட்ஸ் நைஸ் ஒர்க்கிங். அண்ட் அவர் படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு ரைட்டர்ஸ் மைண்டு தான் இதை வந்து எழுதியிருக்க முடியும் அப்படின்னு தென் அப்புறம் மீட் பண்ணோம். அண்ட் அவர் பார்க்கவும் ரைட்டர் மாதிரியே இருந்தார். ஸோ அண்ட் தட் ஒன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே விஷ்ணு சார் அண்ட் தேங்க்யூ லாட் சார். இட்ஸ் உங்களோட ட்ரஸ்ட் அண்ட் தட் கீப்ஸ் மீ புஷிங். ஓகே, இதை இன்னும் வேற ஒன்று பண்ணணும்னு. ஏன்னா இந்த படத்துக்கு ஃபேன் சொன்ன மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று பண்ணியிருக்கோம். லைக் அது டீசரில் ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தேன். ஓகே, டீமுக்குள்ளேயே நல்லா ரிசீவ் ஆச்சு. தென் ட்ரெய்லர்லேயும் பண்ணோம். தென் டோட்டலி மியூசிக்கல்லி ராட்சசன்லேருந்து அப்படியே டோட்டலி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு வேர்ல்டு வி ஹவ் ட்ரை டு கிரியேட். அது ஆரியனோட வேர்ல்ட். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஷவந்தி அவங்க தான் எனக்கு டெய்லி கால் பண்ணி அழகாக மாதிரி இருப்பாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட் அண்ட் புஷிங் மீ. அண்ட் ஐ திங்க் கண்டிப்பாக இது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்மாக இருக்கும். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர். யூ வில் ரியலி லவ் இட். தேங்க்யூ.